சிவகார்த்திகேயன் சாரை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு. உங்களை பார்க்கும்போதும் பையன் மாதிரி இருக்காரு. ஸ்டோரி தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. சாரி, இன்ஸ்பைரிங் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சாரி, இல்லை ஸ்டோரி தான். சரி, ரெண்டு பேரும் இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் ஒன் மோர். காலிங் கூட நடிச்சதெல்லாம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு பையன் இருந்தது. அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்ஃபார்மன்ஸ். அவர் கூட நிற்கும் போது எனக்கு அட்லீஸ்ட் ஓகே. இந்த படத்துக்கு அந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த படத்துக்கு அந்த பேர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த காரணத்தை இப்போ சொல்ல முடியாது. மோகன்லால் சார் கூட நான் சின்ன வயசில் நான் எப்போவுமே பெரிய லாலேட்டன் ஃபேன். அப்போது பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தது. அப்போது அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட ஒன்று ரெண்டு சீன்ஸ் மட்டும்தான் இருந்தது. பட் அந்த சீனை நான் ஒர்க் பண்ணும்போது பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். கமல் சார் கூட ஒர்க் பண்ண ஆசை இருக்குது. இப்போ விஜய் சேதுபதி சார், சிவகார்த்திகேயன் சார் எல்லாருமே சொல்லிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அஜித் சார். ஸோ இந்த படத்தில் நடிக்கிறேன்னு நான் அவங்க கூப்பிடும் போது நான் வந்து ஐயோ சூப்பர், அவர் கூட நடிக்க போகிறேன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது அவர் கூட இல்லை, தனி போர்ஷனாக இருக்க போகுது. ஸோ ஷூட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வினோத் சார்ட்ட கேட்டதும் இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாலும் அவர் மீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காங்க. தனி ஃபோன் போட்டு சொல்லி அவர் அதெல்லாம் தெரியாது. காலையில கூட யாருக்கும் தெரியாது. பிடி பிரைம் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். மேட்ஸ் அப்படின்னாலே வந்து கிளாஸ்மேட்ஸ், ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ், ஃபிளாட் மேட்ஸ், அப்புறம் பேச்சுலர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அப்படின்னா ரூம் மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹவுஸ் மேட்ஸ் அப்படின்னாலே வந்து நம்ம இந்த வார்த்தை வந்து அதிகமாக வந்து பிக் பாஸ்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஹவுஸ் மேட்ஸ்ன்னு ஏன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த டீமோட இன்டர்வியூ பண்ண போறோம். ஸோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தர்ஷன் ப்ரோ அண்ட் ஆர்ஷா அண்ட் காளி வெங்கட் சார். சார், இப்போ ரீசெண்டாக வந்து மெட்ராஸ் மேட்னி உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகி உங்களுடைய ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக போய் நிறைய அந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது வருத்தப்படுறதுக்கு? வருத்தப்படுறதுல சார், அதான் இனிமேல் தான் கரெக்டாக இப்போ வேலை செய்யணுன்ற மாதிரி ஒரு அட்டென்ஷன் வந்திருக்கு. இனிமேல் கரெக்டாக வேலை பார்க்கணும் அப்படி இப்போ தான் தொடங்குது அப்படின்னு நினைக்கிறேன். தர்ஷன் ப்ரோ, நீங்கள் வந்து கனால ஆரம்பித்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து லீட் ரோலாக கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக பார்க்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லீட் ரோலுங்கிறது இம்பார்ட்டன்ட் மேட்டர் தான். ஸோ அதனால் இதுக்கப்புறம் இன்னும் அவர் சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் ஆரம்பிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸாக கிடச்சிது. இப்போ எனக்கு வந்து ஒரு த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு கம்ப்ளீட் லீட் ரோலுங்கிறது போது எனக்கு ரொம்ப ஆப்வியஸ்லி ரொம்ப ஹாப்பி தான். யாராக இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. சிவகார்த்திகேயன் சாரை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு, டக்குன்னு வந்து ஒரு அட்டாச் ஆயிரும் அவரோட கேரக்டர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த அளவுக்கு குரோத் ஆயிருக்காரு. உங்களை பார்க்கும்போதும் கனா படத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நம்ம ஃப்ரெண்டு, நம்ம பையன், நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க நினைச்சிட்டீங்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ அதான் இதுக்கப்புறம் இருக்க படங்களும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா ஐ பி வெரி ஹாப்பி. நான் இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை லைக் அப்படின்ட்டு இல்லை, நான் நிறைய கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் இந்த மாதிரி கிடைச்சுன்னா இன்னும் பெட்டர் எனக்கு. ஆஷன், நீங்கள் வந்து மலையாளத்தில் ஆல்மோஸ்ட் நிறையா ஃபேம் ஆயிட்டீங்க. ஸோ தமிழுக்கு வரும்போது என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? இந்த படத்துடைய எந்த ஒரு கரு வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு? ஸ்டோரி தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. சாரி, இன்ஸ்பைரிங் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சாரி, இல்லை ஸ்டோரி தான். சரி, ரெண்டு பேரும் இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் போச்சு. ஒன் மோர். இல்லை, ஸ்டோரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கு டைரக்டர் கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. அவருக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும், நல்லா பண்ணணும்னு ஒரு நினைப்பு வந்தது. பின்ன என்ன கேட்டதுக்கு என்ன மறந்து போச்சு. தமிழுக்கு நீங்க வரும்போது ஆமா, லாங்குவேஜ் ப்ரிப்பரேஷன் இருந்தது. இப்போவும் அவ்வளோ ஐ ஹேவன்ட் லேர்ன் த லாங்குவேஜ். பட் ஆனாலும் நான் படத்துக்கு முன்னாடி நான் ஒரு டியூட்டரை வச்சு கொஞ்சம் டேஸ் லாங்குவேஜ் எல்லாம் படித்தது. பின்ன லைன்ஸ் எல்லாம் தங்கிலீஷ் அண்ட் மலையாளத்தில் எழுதி தான் நான் லேர்ன் பண்ணுறது. இப்படிதான் பை ஹார்ட் ஃப்ரெண்டு டைலாக்ஸ். அதுதான் மேஜராக ப்ரிப்ரேஷன் இருந்தது. பின்ன யூஸ்வலாக நான் எல்லா படத்தோடய ஸ்கிரிப்ட்
ஸ்கிரிப்ட் நான் ஐ ரீட் அ லாட். அப்போ எனக்கு டைரக்டர் கிட்டே நான் எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணோம் கேரக்டர் பற்றி. அப்படிதான் சார் உங்களுடைய இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண அந்த விஷயம் என்ன? இந்த கதையை கேட்கும்போது எனக்கு இந்த படம் ஓகே இந்த பண்ணுனா நல்லா இருக்கும், இதுல நம்ம மற்ற படங்களை விட நம்ம டிஃப்ரெண்டா தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சது விஷயம்? எனக்கு வந்து இதில் ஒரு நல்ல வேரியேஷன் இருக்குது. அது என்ன வேரியேஷன் இந்த இன்டர்வியூவில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் போஸ்ட் ரிலீஸ் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவில் நம்ம அதை பற்றி பேசுவோம். அது எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தது. என்னோடய கேரக்டருக்கு இருந்த அந்த வேரியேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து என்னோடய கேரக்டருக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்தது கதைக்குள்ளே. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எப்போவாது தான் அப்படியான ஒரு படம் கிடைக்கும். அதில் அதுக்கும் மேலே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு என்கேஜான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இது நீங்கள் வந்து அப்படி ஆரம்பித்து 5வது நிமிஷத்துலேருந்து ஆரம்பிச்சிடும் இந்த படத்தோட பரபரப்பு. அப்படி கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பயங்கர என்கேஜாக இருக்கும். ஸோ அவர் சொல்லும் போது அப்படி இருந்துச்சு, படம் பார்க்கும்போது அதை விட சூப்பராக எடுத்துட்டார். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து பண்ணியே ஆகணுன்றதுக்கான முக்கியமான காரணம். அப்புறம் தர்ஷன் நல்ல ஒரு நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம கூட நடிக்கிற ஒரு நல்ல வைப்பில் இருந்தாங்கன்னா நமக்கு அந்த வைப்ரேஷன் நமக்கும் தொத்திக்கும். அது மாதிரியான நிறைய விஷயங்கள். ஆர்ஷாவாக இருக்கட்டும், தீனா, ஸோ அப்துல்லி, இது மாதிரி வினோதினி அவங்க வேறு கூட நடிச்சாங்க. ஆளுகள் மறந்துடும். ஸோ இப்படி கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சேர்ந்து இது ஒரு நல்ல ப்ராடக்டாக வந்துடுச்சு. அதுவும் அதுக்கு முக்கியமான காரணம். தர்ஷன் ப்ரோ உங்களுக்கு? அதுதான் காளியண்ணா சொன்ன மாதிரி தான், இந்த கதைக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே தான் ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா இருக்கும். அண்டு டைரக்டர் சொன்ன விதம் ப்ளஸ் அதை விட இன்டூ 2 டைம்ஸ் அது நம்ம விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக தான் இருக்குது இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கனால. அண்டு காளியண்ணா கூட நடிச்சதெல்லாம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு பயம் இருந்தது. அவர் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்ஃபார்மன்ஸ். அவர் கூட நிற்கும் போது எனக்கு அட்லீஸ்ட் ஓகே அதை அப்படியே மேட்ச் பண்ணிடணும், எங்கேயுமே தப்பாக வந்துடக்கூடாதுங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். நிறைய இடத்துல நான் லைட்டாக தடுமாறும் போது அவர் சின்ன சின்ன ஹிண்டெல்லாம் சொல்லுவார், இப்படி பண்ணால் பெட்டராக இருக்குன்னு சொல்லும்போது அது கற்றுக்கிட்டு கற்றுக்கிற ப்ராசஸ் தானே. அந்த மாதிரி இருக்கும்போது அது இல்லாமல் இந்த படத்தை வந்து இவ்வளோ இந்த கண்டென்ட்டை இவ்வளோ சிம்பிளாக எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பான ஜாப். அது வந்து டைரக்டர் வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டார். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இந்த கதையை இவ்வளோ எளிமையாக சொல்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண தான் அந்த படத்தோட பெரிய ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது அதை உணர்வீங்க. சார் இந்த நேம், இந்த படத்துடைய டைட்டில் வந்து ஹவுஸ்மேட்ஸ்ன்னு இருக்கு. நம்ம பொதுவாக இந்த வார்த்தை வந்து ரொம்ப கேட்கும்போது இணக்கமாக இருக்கு, ஆனால் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஹவுஸ்மேட்ஸ்னா என்ன ஆக்சுவலாக? இந்த படத்துக்கு அந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த படத்துக்கு அந்த பேர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த காரணத்தை இப்போ சொல்ல முடியாது. இந்த கவுண்டர் இப்போதான் சொல்லலாம். அப்புறம் நிறைய டைட்டில் இதுக்கு வந்து ஆப்ஷன் பேசினாங்க, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக இந்த டைட்டில் தான் இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. சரி, இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு டைட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து ஒரு மனசாக ஓட்டு போட்டு முடிவெடுத்த டைட்டில் தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ். அது வந்து நீங்கள் தான் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டைட்டில் ஏன் வச்சாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஷூட் பண்ணும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அதை தான் ஷேர் பண்ணும். நிறைய நடந்தது. ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக நடந்தது. இந்த படத்தோட ஐடியாலஜி எல்லாம் ஃபன் மூமெண்ட் நடந்ததே அந்த ஐடியாலஜி சுற்றி தான். ஸோ அதனால் அது ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன்னா ஓப்பனாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் சரி, ஓகே கேளுங்க. அரசாட்டு தானே, நல்லா பதில் சொல்லுவாங்க கரெக்டாக. நீங்கள் வந்து மோகன்லால் சார் கூட நடிச்சிருப்பீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. மோகன்லால் சார் கூட நான் சின்ன வயசுல நான் எப்போவுமே பெரிய லாலேட்டன் ஃபேன். அப்போது பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தது. அப்போது அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட 1-2 சீன்ஸ் மட்டும்தான் இருந்தது. பட் அந்த சீனை நான் ஒர்க் பண்ணும்போது பயங்கரமான எக்ஸைட்மெண்ட், நம்ம வேறு ஏதோ ஒரு ஃபீலாக இருக்கும். அப்போது அவரும் ரொம்ப நல்லா நம்ம கோ ஆக்டர்ஸ் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவாங்க ஷூட் நடக்கும்போது. எப்போவுமே சில் தான். நம்ம படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸ் ஷூட் ஃபைட் சீன்ஸாக இருந்தோம். அப்போ அந்த டைம்லலாம் அவருக்கு ஹை ஃபீவராக இருந்தது, மழையில் தான் ஷூட்டிங் போகுது. அப்போது எல்லாமே எல்லார் கூடயும் ஜோக் எல்லாம் வச்சு ஹி வாஸ் ஆல்வேஸ் ஹேவிங் ஃபன். டீக்கு குடிச்சதா நைட் ஷூட்டில் இருந்தது. அதெல்லாம் டீ குடிச்சதெல்லாம் டீ குடிச்சது ஒரு பெரிய விஷயம் தானே. எனக்கு டீ குடிக்கிறது ஒரு ஃபன் தான். ஐ லைக் டீ. தன் கையால் தானே டீ குடிக்க போட சொல்றாங்க அப்படின்னு
அல்ல அது அது மட்டும்தான் எனக்கு நான் மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். வரும், நான் ஒரே சாப்பிட்டு அல்ல டீ குடிக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆ, ஆமா ஆமா. எனக்கு ஜிஞ்சர் டீ பிடிக்கும். அப்ப அவரு டீ சாப்பிடுறத பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தம், அவர் டீ சந்தோஷம். ஆமா உங்களுக்கு கொடுப்பீங்க. எனக்கு பிடிச்சது அவரு ஹீஸ் ஆல்சோ ஹேவிங் நோ. ஓகே, சரி. தமிழ்ல வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டார் கூட பண்ணணும் அப்படின்னா யார் கூட பண்ணணும்? எல்லா ஸ்டார்ஸ் கூடயும் பண்ணணும்னு ஆசை இருக்கு. கமல் சார் கூட ஒர்க் பண்ண ஆசை இருக்கு. இப்போ விஜய் சேதுபதி சார், சிவகார்த்திகேயன் சார். எல்லாரும் பத்தி சொல்லிடுவோம். இல்ல விஜய் சேதுபதி சார், சிவகார்த்திகேயன் சார் ஒன்னு ஆரம்பிச்சா 10 நிமிஷம் ஒர்க் பண்ண. ஓகே தர்ஷன், நீங்க அஜித் சார் கூட துணிவு படம் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அவர் வந்து ஆக்டர், நம்ம இப்ப ரேசராகவும் இருக்காரு. ஸோ அவரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆன விஷயம் இல்லை, அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? நான் அவர் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பேசிக்கலி எப்படி சொல்கிறதுனா, இந்த இஸ் வெரி டவுன் டு அர்த் அண்ட் அந்த மாதிரி இப்போது செட்டில் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போய் ஹாய் சொல்கிறது, அது ஒரு பேசிக்கான குவாலிட்டி தான். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பிடிச்சது. த வே ஹி பிஹேவ்ஸ், பேசிக்கலாக ஒரு ப்ராப்பர் ஜென்டில்மேன் வர பார்த்தா. ஸோ நான் அவரோட ரொம்ப ரொம்ப வருஷம் ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித் சார். நான் ஸோ இந்த படத்தில் நடிக்கிறேன்னு நான் அவங்க கூப்பிடும் போது நான் வந்து ஐயோ சூப்பர், அவர் கூட நடிக்க போகிறேன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது அவர் கூட இல்லை, இது தனி போர்ஷனாக இருக்க போகுதுன்னு. ஸோ ஷூட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வினோத் சார்ட்ட கேட்டதும் இந்த மாதிரி என்னைக்காச்சும் சொன்னாலும் அவரை மீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு உடனே ஃபோன் போட்டு சொல்லி அவரை போய் நான் மீட் பண்ணேன். ஸோ லாஸ்ட் சாங் இதை போயிட்டு இருந்தோம், மீட் பண்ணி ஒரு ½ hour உட்காந்து பேசினோம். அதுவே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட். அது லைஃப் டைம் என்ன சொல்கிறது, அந்த மூமெண்ட்ஸ்லாம் நான் செரிஷ் பண்ணுவேன் பயங்கரமாக. ஓகே, அவருக்கு இன்ஸ்பயர் ஆன ஏதோ நிறைய விஷயங்கள் மோட்டிவேட் பண்ணியிருப்பார், கண்டிப்பா உங்களை மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் ஏதாவது இருக்கும்? பீயிங் ஹம்பிள். எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் ஹம்பிளாக இருக்கிறது தான் அதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அந்த மாதிரி ஆட்கள் பார்க்குறது ரொம்ப டிஃபிகல்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அவர் அப்படி இருக்கிறது வந்து எனக்கு லைக் என்ன சொல்கிறது, அதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். சிவகார்த்திகேயன் இஸ் ஒன் லைக் மை ஃபேமிலி, ஃப்ரெண்ட், பிரதர், எல்லாமே இன்ஸ்பிரேஷன், குரு எல்லாமே அவர் தான். ஸோ அவராக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நான் இருக்கேன். ஸோ அண்ட் எங்கள் 2 பேத்துக்குள்ள பாண்டிங் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஹவுஸ் மீன்ஸ் அவரை ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா பயங்கரமான ஒரு ஹாப்பி தான். ஏன்னா அவர்கிட்ட படம் முடிச்சு அவர் பார்க்கும்போது அவர் ஓவரால் கண்டென்ட்டாக இந்த படமாகவே அவர் ஹோல் ஹார்ட்டட்லி அவர் என்ஜாய் பண்ணி இந்த படம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த நம்ம டீம்லேருந்து அவங்க இந்த மாதிரி கேட்டப்போ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்படிதான். காளிவெங்கட் சார், நம்ம 2 நடிச்சிருக்கோம். என்ன சொல்றீங்க? பொள்ளாச்சியில சார் கொடி பட ஷூட் நடந்துட்டு இருந்தது. ஓகே. அதுல வந்து ஒரு 1000 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி scene இருக்கு. கிரவுண்ட்ல, ஆமா. காலேஜ் கிரவுண்ட்ல. ஆமா, அதுல அந்த 1000 பேர் நிப்பாங்கல்ல. ஆமா. அதுல அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு மைக்கை பிடிச்சிட்டு ஒரு பையன் நிப்பான். ஓகே. 2014ல. ஓஹோ, ஓகே ஓகே. அப்ப நான் உங்க கூட தான் சுத்திட்டே இருந்தேன், உங்க பக்கத்துலயே தான் இருந்தேன். அப்படியா? ஓகே, மகிழ்ச்சி. பரவாயில்ல, எனக்கு ஞாபகம் இல்லை. நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணதுனால முகமா ஞாபகம். இது எதுக்கு எடிட்ல தூக்க போறாங்க? நல்ல விஷயம் தானே. பர்சனல் விஷயம். நான் ஏதோ சீரியஸான விஷயத்துக்கு இல்ல, நான் அதை சாக்கினோன்னு நான் கான்ட்ரோவர்ஷியலா என்னமோ யோசிச்சேன். நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையே, பண்ணியிருந்தா கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம ரகசியமா தானே பண்ணுவோம். செட்ல யாரு மோஸ்ட் பங்க்சுவல் ஆர் யார் மோஸ்ட் லேட்டா வருவாங்க? இது யாருக்கு சொல்லணும்? யாருக்கு? 3 பேருமே சொல்லலாம். எல்லாமே ஆன் டைம்ல வரும். ஆமா. இது ஸ்மால் பட்ஜெட்ல எடுக்க வேண்டிய படம், லேட்டா வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஸோ நான் இந்த இன்டர்வியூ கூட ஆன் டைம் வந்தேன். யார் ஷூட்டிங் டைம்ல ஃபுட் ஹண்டரா இருந்தாங்க? ஃபுட் ஹண்டரா? ம். நான் சாப்பிடுவேன், இவங்களும் சாப்பிடுவாங்க. நானும் தான். அண்ணா சமையலே அண்ணன் ஒரு நாள் பிரியாணி பண்ணாரு. ஐயோ, ஆமாமா. பயங்கரமான cook பண்ணேன். மட்டன் பிரியாணி. அதுவும் சீரக சாம்பா அரிசியில் ஒன்று பண்ணாரு பாருங்க. அது ஒரு அந்த நம்ம கேஷ் அண்ட் க்ரூ மொத்தம் லாஸ்ட் டேல பிரியாணி எப்பவுமே நிறைய பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிரியாணின்றதே குறைஞ்சது ஒரு 10 பேருக்கு மேலே தான் பண்ணணும். அப்படின்னா அது அந்த பிரியாணியோட ஃப்ளேவரே வரும். நீங்கள் 2 பேர் 3 பேர் வீட்டுக்குள்ளே குக்கரில் செய்கிற பேர் பிரியாணி கிடையாது. அது பிரியாணினாவே எல்லாருமா சேர்ந்து கூட்டாக செஞ்சு சாப்பிட்றது தான் பிரியாணி. அதுதான் டேஸ்ட் வரும். அது ஒரு 150 பேர் 200 பேர் கிட்ட பண்ணோம். கிடைக்குமா? கண்டிப்பாக பண்ணுவான். இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் பண்ணுவோம். சூப்பர். டாக் ஆக்டிவ் இன் டீம். தீனா, ஆமா, பேசி பேசி டார்ச்சர் பண்ணுவாரு தீனா. இன்டர்வியூ பார்க்கும்போது பாத்துக்கங்க எவ்வளவு டான்னு பதில் இருந்துச்சுன்னு. எந்த இன்டர்வியூல எந்த கேள்விக்கும் எவ்வளவு வேகமா பதில் இருந்தது இல்ல. என்னோட பதிலெல்லாம் அதனால இந்த தருணத்துல அவர் மிஸ் பண்றீங்களா ரொம்ப? நான்லாம் மிஸ் பண்றேன். நான் ரொம்ப மிஸ் ஏன்னா
நான் மிஸ் பண்ணல எனக்கு சாரி. சந்தோஷமா இருக்கா? ஆமா. அவர் வரலன்னு சந்தோஷமா இருக்கு. ஆமா. யாரு ஹவுஸ் கிளீன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புறீங்க? அப்படியா? ஹவுஸ்மேட்ஸா இருக்கும்போது யார் ஹவுஸே கிளீன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புறீங்க? நான் பண்ண மாட்டேன். நீங்க நானும் ஆக்சுவலி க்ளீனிங் பிடிக்காது எனக்கு. நீங்க இவதான். நான் நான் பேசிக்கலா எனக்கு அந்த கிளீனா இல்லைன்னா எனக்கு பிடிக்காது. ஒன் வேர்ட் அபவுட் யுவர் கோஸ்டார். இன்னசென்ட். ஒன் வேர்ட்ல ஒரு சென்டென்ஸ் வேணும். இன்னசென்ட். நீங்க சூப்பர் கம்ஃபர்டபுள் டு வர்க் வித். ரெண்டு வார்த்தை. நீங்க இல்ல எப்பவுமே நல்லா கூலா இருக்கும். எனக்கு கோஸ்டார்னா இவங்க வினோதினி தான். ஆல் இந்தியா ரேடியோ. இவருதான் என் கோஸ்டார். நான் சொல்லுவேன் லைக் என்ன சொல்றது, ப்ரொஃபசர். இவங்க யாரு? ஐயோ, நீங்கதான். அது யாரு? நான் வேற யாரு? இல்ல நிறைய விஷயம் நீங்க சொல்லி கொடுப்பீங்களா எக்ஸ்பீரியன்ஸ்ல? அதெல்லாம் இல்ல. நீங்க சார் அதான் வினோதினி தான் எனக்கு வினோதினி. கோஸ்டார். இவங்களா? இவங்க இன்னசென்ட் சொல்லிட்டீங்களா? சொல்லி இன்னசென்ட் மேல இன்னொன்னு இருக்க. இன்னொரு வேர்ட் வேணும். இல்ல பாவம் இல்ல. பாவம் இல்ல, பாவம். பாவம்லாம் கிடையாது. இன்னசென்ட் மேல இன்னொன்னு இருக்கு. கொஞ்சம் புது versatile actor. அப்பாவியே எனக்கு கிட்டத்தட்ட versatile innocent தான் actor, வரும். versatile actor அந்த அப்பாவி. மாதிரி versatile actor. அதெல்லாம் தெரியாது. காதுல விழலையா? அப்பாவி. காளி வெங்கட் சார், நீங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து கரெக்டா 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்ராக்சிமேட்டா. ஓகே, 15 இயர்ஸ். 2010ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் வந்துச்சு. நிறைய டேரக்டர்ஸ் கூட மூவி பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு சில டேரக்டர்ஸோட நேம் சொல்றேன், அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தோணுது, அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயங்கள், மறக்க முடியாத விஷயங்கள் எதா இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். புஷ்கர் காயத்ரி. அவங்க வந்து ஒரு எப்படின்னா ஒரு 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 கட்டம் போட்டு அதுக்குள்ள ஒர்க் பண்ண சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நடிங்க, அது எங்கே இருந்தோ பொசிஷன், அது எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் செட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆக்டர் வந்து நடிக்க சொல்லிட்டு அதுக்கு வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் ஃபேவர் தான் இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லுவார். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பெரும்பாலும் கேமரா ஃபேவர் பண்ணியே பழகிருக்கலாம். அது இந்த பக்கம் கேமரா இருந்தால் கூட சும்மா அப்படியேன்ற மாதிரி திரும்பி பார்த்துருவோம் கேமரா. ஸோ அதெல்லாம் பண்ண விடாமல் உங்களுக்கு ஆக்சுவல் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள், ஃபேவர்லாம் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் புதுசாக இருந்தது எனக்கு அப்போ. சுதா கும்ரா. அது வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு எனக்கு டிசிப்ளின் இருக்குன்னா அவங்க முக்கியமான காரணம். அவங்ககிட்ட இருந்து தான் அந்த டிசிப்ளின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பஞ்சல்லேருந்து ஆரம்பித்து கரெக்டாக டெடிக்கேட்டடாக இருக்கிறது எல்லாமே அவங்ககிட்ட இருந்து வந்தது தான். எனக்கு அந்த ஸ்கூல் தான் ஸ்கூல் மாதிரி. அட்லி. அவர் மாஸ். அவர் எப்படின்னா அதான் அது இந்த வாடிவாசலில் காலை எடுத்து விடுவாங்களே, அது மாதிரி ஆக்டர்ஸ் அது மாதிரி வேலை வாங்குவார். ஸோ நீங்கள் இறங்கி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு களம் அமைச்சு கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி. ரஞ்சித். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அவர். அவர்கிட்ட எப்படின்னா மேலே இருக்கிற எப்படி சொல்கிறது, ஹீரோவில் ஆரம்பித்து கடைக்கோடியில் இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி அந்த ட்ரீட் பண்ணுவார் அவர். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் உரிமையாக பேசுவார். அது வந்து நீங்கள் வந்து உண்மையாலுமே அவர் மேலே எந்த ஒரு வெறுப்பே வராது. நீங்கள் அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது வெறுப்பே வராது. அவ்வளோ உங்களோட ஜெல்லாகி ஒரு மாதிரி அப்படி உரிமையாக பேசுவார், பயங்கர உரிமையாக. அதனால் அவர் திட்டினா கூட அது அன்பாக எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி அப்படி தான் அவர் பிஹேவ் பண்ணுவார். எல்லாரையும் ஞாபகம் வச்சுருப்பார். ஒரு 350 பேர் அந்த கேலரியில் இருப்பாங்க, எல்லாரையுமே ஞாபகம் வச்சுருப்பார். எல்லார்ட்டையும் கூப்பிட்டு பர்சனலாக பேசுவார். ஸோ அது மாதிரி ரொம்ப பயங்கர ஜோவியலான ஒரு டேரக்டர் அவர். தமிழரசன் பச்சைமுத்து. ஐயோ, அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு எல்லா பக்கம் ஸ்ட்ரிக்ட்டு. பயங்கரமாக விரட்டுவார். சாட்டை சவுக்குக்கு படுத்துட்டு விரட்டுவார். அந்த மாதிரி அவர்கிட்டலாம் சவுக்கடி வாங்கி தான் வேலை பார்க்க முடியும். நீங்கள் எவ்வளோ அவர்கிட்ட சாதாரணமாக நீங்கள் ரொம்ப கேஷுவலாக போய் அவர்கிட்ட வேலை பார்க்க முடியும். ரொம்ப அட்டென்டிவாக இருந்தால் தான் அவர்கிட்ட வேலை நடக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு டேரக்டர் அவர். ஃபைனலாக இந்த படத்தை பார்த்துட்டு போகும்போது ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த படம் ஒரு ஃபீல் குட், என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எல்லாத்துக்குமே எல்லா கேரக்டர்ஸுமே ஈஸியாக ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது இந்த படத்தில். அண்ட் ஏன்னா காளி வெங்கட்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் ஒரு ஃபேமிலி இருக்கோம். அண்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஒரு என்ன சொல்கிறது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்கள்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம், அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன் நிறையா அதில் இருக்குது. ஸோ அதில் ஃபேண்டஸியான ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்குது, அதெல்லாம் யாரும் கனெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனாலும் அது பார்க்கும்போது உங்களுக்கு என்கேஜிங்காக இருக்கும், எந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த படத்தை வந்து பார்த்தா
ஒரு ஃபன்ஃபில்ட் என்டர்டெய்னிங் எமோஷனல் ஃபில்மாக இருக்கும். இல்லையா எல்லாருமே ஹாப்பியா இருக்கும் படம் பார்க்கறதுக்கு அப்புறம். எவ்வளோ ஒரு கண்டுபிடிச்சி சரி வேற என்ன இதுதான் கரெக்ட் தான் அவங்க சொன்னதான் எனக்கு நீ அப்படியே மலையாளத்தில் சொல்லிடுறோம். அல்ல அதுதானே சேமா சரி. அல்ல நல்ல படம் தான் போய் பாருங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கும் கடைசி. நல்லா ஆடி தள்ளுபடியில் மொத்தமாக வந்தவங்க அள்ளிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு நிறைவாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க கொடுக்குற காசுக்கு மேலே ஆஃபரில் அள்ளிட்டு வருவாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்கும் இந்த படம் பார்த்துட்டு வரும்போது. தேங்க்யூ சார், எங்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி 3 பேரும் கலந்துக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.